வணக்கம். ஏஎம்என் நேயர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரைக்கும் நான் எந்த ஒரு டிவிக்கும் அதிகமா பேட்டி கொடுத்ததில்லை. அதுலயும் குறிப்பா ஏஎம்என் டிவிக்கு நான் இப்பதான் பேட்டி கொடுக்கிறேன். அது எந்த மாதிரி பேட்டிங்கிறத நீங்களே பார்த்து ரசிக்கலாம். மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு. என்னை பொறுத்த மட்டும் அது கிடையாது. மனைவியே தான் கண்கண்ட தெய்வம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே யாரு கண்ணில் படும் அடிக்கடி சொல்லாதீங்க. என் மனைவி சொல்லு சும்மா சொன்னா இது 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கட்டும். சொல்லாதேன்னு சொல்லாத. நம்ம இன்னைக்கு சண்டை இல்லாம இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. சினிமா துறையில கிசுகிசுக்கள் அதிகமாக வரும். ஒரு மனைவி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், அது படிச்ச பொண்ணு. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க காதல் காட்சி எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நான் கட்டியும் பிடிக்கவும் மாட்டேன். எனக்கு அது இயற்கையாகவே பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ண போறோம்? ஒரு காதல் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே அதிகபட்சம் சில நேரங்களில் சண்டை போடுறத வைக்கிறோம். இந்த விஜயகாந்த் தான் அன்னைக்கு மதுரையில் விஜயராஜா நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அப்பா அம்மா பேர் ஆண்டாள், எங்க அம்மா பேர், அப்பா பேர் அழகர். இவங்களுக்கு நான் 1 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்ததுனால சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. எங்களை அதிகமா எங்க அப்பா ஹாஸ்டல்ல தான் படிக்க வச்சார். திரும்ப அந்த பள்ளி பருவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏங்குறதுல தான் இருக்கு. ஏனென்றால் இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினாரு டைரக்டர் கே விஜயன் அவர்கள். அப்படி நான் எவ்வளவு கதாநாயகர் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு. பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமால சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமால கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன். சாதாரண முன்னுக்கு வரல. எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்கும். நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியா அமைத்துக் கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். முதல்ல ஒரு 3 படத்தை நான் ஹீரோவா நடிச்சேன். அந்த 3 படம் எனக்கு ஓடல. நான் நடிக்க தயார். உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுட்டு வாங்க. நான் நடிக்கலாமா வேண்டாமாங்கிற முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், படம் இல்லாம இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்ட்டு. சினிமால அந்த இடைப்பட்ட காலத்துல ரைஸ் மில்ல இருக்கும் பொழுதும் நான் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுடைய தான் பழகிட்டேன். ஏன்னா நான் தனிமைப்பட்டு எனக்குள்ள அப்படி வந்துருச்சு வாழ்க்கை. மிகப்பெரிய கதாநாயகர்கள் பத்தின நான் போராடி வரணும். நிறம் ஒரு காரணம், அவங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிக்க மாட்டேங்கிற ஒரு காரணம். இதையெல்லாம் மீறி வரணும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்மேன் கலர், ஃபியூஜி கலர் அப்படின்னா பெரிய கதாநாயகர்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. என்னைய வச்சு எடுக்கும்போது ஆர்வ கலர்ல தான் எடுப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் நடிச்ச படங்கள் எத்தனையோ. அரசியல் கதைகளாக பண்ணணும்னு நான் வரல சார். விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கணும். அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். போலீஸ்காரங்க யாரும் நம்பி யாருகிட்ட வேலை பார்க்கறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கதை என்ன? போலீஸை பத்தி கதை. இந்த போலீஸ் யாருகிட்ட வேலை பார்க்குது? அரசாங்கத்திட்ட வேலை பார்க்குது. ஆகையினாலதான் அந்த அரசாங்கம். ஏன்னா போலீஸ் தலைப்புகள் நிறைய வந்துருச்சு. அதற்காகத்தான் இந்த வித்தியாசமான தலைப்பு வச்சோம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேற்றுமொழியில் நடிக்கல. இடையில கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் கூட கேட்டாரு, ஒரு படத்தில் நீங்க பண்ணி எனக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் பண்ணல. எந்த படம் என்ன ரிலீஸ் ஆயிருச்சு அது சிலரோட மனசை புண்படுத்தக்கூடாதுக்கா நான் எதையும் சொல்ல வரணும். இவங்க எல்லாம் கேட்டாங்க. நான் நடிச்சிருந்தால் இப்பவும் போய் நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். அமெரிக்கா போனா கூட இது எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல வண்டி ஓட்டிடுவேன். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம். திரைப்பட கல்லூரி மாணவர்கள் டிஎஃப்டி அவங்க தான். அவங்க அந்த ஸ்டைல் அந்த காலத்தில் அப்புறம் சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னா சார், உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சினிமா சினிமா சினிமா. இப்போ ஊமை ஒளிகளை படம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஸ்லோன்னா, ஆனா அந்த ஸ்லோ அந்த நேரத்தில் அந்த கதைக்கு ரெண்டுமே ஒத்து வந்தது. விஷுவலும் ஒத்து வந்தது, ஸ்கிரிப்டும் ஒத்து வந்தது. பண்ணிக்கிறோங்க சார். நான் வசனத்துல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். எனக்கு தேவையான வசனங்கள் இப்படி போகணும், அது மாத்துங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்ப 150வது படத்துல இன்னைக்கு நடிக்கிறேன். மாதேஷ் படத்தோட டைரக்டர். என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளர் சார். அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதற்காக அவங்கள வருத்தி நான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு 20 கோடியில் எடுத்து அவன் நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அது ஓடாம கஷ்டப்பட்டு ஓடி ஆடி நான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கேன். ஆனா என் படத்துல எப்பயும் உள்ளபடிதான் இருக்கும். இது நம்ம தான் தரம் பிரிச்சுக்கிறோம். விஜயராஜ் என்றவன் மதுரையில் இருந்தவன், விஜயகாந்த் என்பவன் மெட்ராஸுக்கு வந்த ஒரு நடிகன். அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்கான். அவ்வளவுதான் தவிர குணங்கள் மாற போறது. நான் மக்களை மட்டும் நேசிப்பவன். மக்களோட இதயங்களை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன். என்ன உங்ககிட்ட காட்டின நீ கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க. இப்போ என்ன ரோடு வந்துச்சு என்ன வந்துச்சு. ஆனால் அதனால எனக்கு இழப்பு என்ன கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். இது யாருக்கு வெளியே தெரியாது. ஆனால் எனக்கு அரசாங்கம் அவசரப்பட்டு 8 கோடி ரூபாய்னாங்க. அது 8 கோடி ரூபாய்ங்கிறது அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற. அதான இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் நடக்குது. அந்த பள்ளி பருவத்தில் எனக்கு அம்மாவோட இது கிடைச்சது கிடையாது, அன்பு கிடைச்சது கிடையாது. அப்பா அன்பா இருப்பாரு, ஆனால் அப்பாவை அடிக்கடி பார்க்க முடியாது.
ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குங்களே இவங்க வயசு 6, 7 ஆகிற வரைக்கும் ஐயோ அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. சினிமா துறையில் தான் நான் குழந்தை பிறந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். என்னுடைய பெரிய பையன் பேர் விஜய பிரபாகரன், சின்ன பையன் பேர் சண்முக பாண்டியன். இது 4 பேருக்கு எடுத்துக்காட்டா இருக்கட்டும், சொல்லாதேன்னு சொல்லாத. நம்ம இன்னைக்கு சண்டை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு தடை பண்ண அதெல்லாம் ஹாப்பி. அது மாதிரி பிள்ளைகளை கேட்பேன், இப்படி போயிடும்டான்னு. நான் அந்த காலத்தில் கிரிக்கெட் எல்லாம் தெரியாது. கிரிக்கெட் இன்னைக்கு சும்மா பார்ப்பேன். இந்தியாவை ஜெயிக்கிற நாடு மேல உள்ள பற்று. என்ன பொறுத்த மட்டும் கால்பந்து, ஃபுட்பால் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். சைக்கிளை அன்னைக்கு டபுள்ஸ் போறது தப்பு தான், இருந்தா கூட நம்ம ட்ரிபிள்ஸ் போய் அன்னைக்கு ஓட்டிட்டு போற சாகசம் பண்ணி கட்டுறதுல பெருசா இருப்போம். பல்லாங்குழி நிறைய விளையாண்டுருக்கேன். பல்லாங்குழி விளையாடுவோம், பரமபதம் விளையாடுவோம். அந்த காலத்துல அதான சார். ஒவ்வொரு பிறந்த நாளையும் நான் ஒவ்வொரு வித்தியாசம் பண்ணிட்டு போறேன். இந்த பிறந்த நாளோட அடுத்த பிறந்த நாள் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் தான் எனக்கு புரிஞ்சு. இது சிறந்ததா அது சிறந்ததான்னு சொல்றதுக்கு ஏன் இல்லைன்னா எல்லாமே என் கையிலேருந்து என் கை காசு போட்டு தான் நான் பண்றேன். நேரடியாக அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு கண்குளர நான் பார்ப்பேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு பள்ளிக்கூட மாணவனான விஜயகாந்த் எப்படிப்பட்டவர்? அதாவது விஜயராஜ் எப்படிப்பட்டவர்? இந்த விஜயகாந்த் தான் அன்னைக்கு மதுரையில் விஜயராஜா நான் சுத்திக்கிட்டு இருந்தேன். இந்த விஜயராஜ் என்னுடைய அப்பா அம்மா பேர் ஆண்டாள், எங்க அம்மா பேர், அப்பா பேர் அழகர். இவங்களுக்கு நான் 1 வயசா இருக்கும்போது எங்க அம்மா இறந்ததுனால சொந்த பந்தம்லாம் சேர்ந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆக 2மே நாங்கள் கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இருந்தாலும் எங்களை அதிகமாக எங்க அப்பா ஹாஸ்டல்ல தான் படிக்க வச்சார். அந்த ஹாஸ்டலோட வாழ்க்கை வேற மாதிரி. அதே நேரத்தில் அந்த நீங்க கேட்குற அந்த பள்ளி பருவம்னு சொல்றீங்களே, ஒரு 6வது வரைக்கும் நான் மெட்ராஸ்ல படிக்கும் பொழுது திரும்ப அந்த பள்ளி பருவம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏங்குறதுல தான் இருக்கு. ஏனென்றால் அது என்ன செய்யறோம், ஏது போன்றோம், எந்த கள்ளம் கவடம் இல்லாத ஒரு வயசு, நாம் என்ன செய்ய போகிறோம் தெரியாத ஒரு வயசு. திரும்ப அந்த வயசு கிடைக்காதங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு. அந்த ஏக்கத்தில் நான் என்ன நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளோட ஜாலியா சுத்துவேன். ஒழுக்கத்தை கத்துக்கிட்டேன். எப்படி ஒழுக்கத்தை கத்துக்கிறேன்? படித்ததெல்லாம் ஆர்சி ரோசரி சர்ச்சுங்கிற ஒரு பள்ளிக்கூடம் மதுரையில் தெப்பகுளத்துக்கு எத்தாப்புல இருக்கு. அதில் மோசஸ் வாத்தியார் அப்படிங்கிறது அவர் எனக்கு கிளாஸ் டீச்சராக வரிசையாக வந்தார். அப்போ பல நல்ல ஒழுக்கங்களை நான் கற்றுக்கிட்டேன். அதில் சேட்டை பண்ண விட மாட்டாங்க. அங்குள்ள ஃபாதரும் சரி எல்லாருமே அதுக்கு அடிப்பாங்கிற அங்கே அடிக்கு வேலையே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு அடிக்கக்கூடாங்கிற அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. அன்பால எப்படி கொண்டு போகணும்னு பார்ப்பாங்க. அந்த அன்பால என்னை எப்படி கொண்டு போனாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ள போகும் பொழுது அந்த கடலை மிட்டாய், அந்த கொக்கோன்னு அப்ப சொல்லுவாங்க மதுரை பக்கம், அந்த மிட்டாயெல்லாம் சாப்பிட்றது. இடையில இன்டர்வல் விட்டு ஓடி மாங்காய் வாங்கி அதை அந்த உப்புலையும் சில நேரத்தில் அந்த மிளகாய் தூள்லையும் தொட்டு சாப்பிட்றத ஒரு இன்பமாக நினைப்போம். 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோன்னு குச்சி ஐஸ் சாப்பிட்றதும். ஜிகர்தண்டான் மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். அது இந்த ஊரில் இருக்கோ எந்த ஊரில் இருக்கோ எனக்கு தெரியாது. அது ரொம்ப ஃபேமஸ். அப்போ ஜிகர்தண்டா எல்லா பள்ளிக்கூடத்துலையும் வைக்கும் பக்கத்தில். அதெல்லாம் குடிச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு அதே ஜிகர்தண்டா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கு. என்னால் இறங்கி அந்த பள்ளிப்புறத்தில் எப்படி நான் வந்துட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இது பண்ணி பேசி குடிச்சனோ இன்னைக்கு அது இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வருத்தங்கள் என் மனசில் இருக்கு. இருந்தாலும் இது ஒரு வகையான பொறுப்புள்ள ஒரு சுமைதான். இருந்தாலும் பள்ளிப்பருவத்தை பற்றி நம்ம கேட்க போனால் அந்த இளமையை தேடி திரும்ப நம்ம வயசு ஆக அது அப்படித்தான் தோணும் மனசு. ஆக அது இருந்தால் நன்றாக இருக்குமேன்னு. அது எப்படி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியல. ஆனால் சந்தோஷமான ஒரு விஷயம். சினிமா நடிகர் கேப்டன் விஜயகாந்த் எப்படிப்பட்டவர்? விஜயராஜுக்கு அப்புறமா விஜயராஜா இருந்தே நான் நடிக்க வந்தேன். இங்கே வரும்பொழுதுதான் எனக்கு விஜயகாந்த் அப்படின்னு பேரை மாத்தினார் டைரக்டர் கே விஜயன் அவர்கள். அவர் தான் என்னை முத அறிமுகப்படுத்தினார். அதான் அறிமுகப்படுத்த அவர் தான் என் முதல் கதாநாயக அறிமுகப்படுத்தினவர் எம்ஏ காஜா அவர்கள். அவர் தான் முதல்ல என்னை நான் முதல்ல கூட விஜயன் சார்னு சொல்லிட்டேன். காஜா அவர்கள் தான் விஜயகாந்த் அப்படின்னு பேர் வச்சார். தூரத்திடி முழுவதும் நடிக்கும்போது விஜயன் சார் என்ன நினைச்சாரு, இந்த பேரை மாற்றி அமிர்தராஜ் அப்படின்னு வைக்கணும்னு நினைச்சார். அப்ப பிரஸ்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் இழுக்கும் இளமைங்கிற படத்துல நடிச்சு நல்ல பேர் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு, ஆகையினால விஜயகாந்த்ங்கிற பேர்ல இருக்கட்டும்னு சொன்னா அவர் விட்டுட்டார். இந்த விஜயகாந்த்ங்கிற பேர்ல வரும்பொழுதுலாம் நான் பழசுகளை சொல்லனா கூட உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு புதுசு சினிமா உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான
ஒரு அப்ரோச், அது என்ன சொல்றது, அது எப்படியும் அது நகட்டுவாங்கன்னா அது ஒவ்வொரு விதமான மார்க்கெட் இருக்கிறவங்க, மார்க்கெட் இல்லாதவங்க, நடுநிலையா இருக்கிறவங்க பிரிச்சு வச்சுக்கிறவங்க. இப்படி ஏபிசி சென்டர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி கால் ஷீட் கொடுப்பாங்க கதாநாயகர். அந்த மாதிரி இருக்கும். அப்படி நான் எவ்வளவு கதாநாயகர் என்னோட நடிக்க மாட்டேன்னு சொன்னதும் உண்டு, பின்னாடி அவங்களே என் கூட நடிச்சதும் உண்டு. இது ரெண்டும் இந்த சினிமாவில் சந்திச்சிருக்கேன். ஆரம்பத்தில் நான் சினிமாவில் கஷ்டப்பட்டு தான் நான் முன்னுக்கு வந்தேன். சாதாரண முன்னுக்கு வரல. எல்லாருமே என்னை ஏதோ ஒரு கேவலமாக நினைத்து கொண்டு, இல்லை இதுக்கு இவர் அப்படிலாம் சொல்லி, ஏன்னா சில சம்பவங்கள் நடந்தது அதை நான் சொல்ல விரும்பிக்கல, அது மறைச்சிட்டேன். முன்ன சொன்னேன், இப்போ அது சொல்லக்கூடாது எங்கள் நாகரிகம் கருதி நான் சொல்லலை. எவ்வளவோ அசம்பாவிதங்கள் நடந்திருந்தாலும் கூட அந்த அசம்பாவிதங்கள் தான் என் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு படியாக அமைஞ்சது. எல்லாரும் சொல்லுவாங்க வெற்றியை வெற்றி கிடைச்சோன்னா அதை படியாக்க, நான் தோல்வியை தான் என்னுடைய வெற்றிக்கு ஒரு படியாக அமைத்துக் கொண்டு நான் முன்னேறிக்கிட்டே போனேன். முதல்ல ஒரு 3 படத்தை நான் ஹீரோவாக நடித்தேன். அந்த 3 படம் எனக்கு ஓடலைன்னு விஜயகாந்த் மார்க்கெட் இல்லை, விஜயகாந்த் சரியில்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. அதே ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு சில தயாரிப்பாளர் வந்தாங்க. சார் வில்லனா நடிக்கிறேன்னா நடிக்கலைன்னு. அப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்தார், கதாநாயகன் நடிகன். அப்போ விநியோகஸ்தர்கள்லாம் முதல்ல வேணான்ட்டாங்க. இல்லைங்க ஒரு மார்க்கெட் இல்லை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இன்னொரு தயாரிப்பாளர் வந்தார், நீங்கள் நடிக்கிறீங்களா எங்கள் படத்தில்? தயவு செய்து நான் நடிக்க தயார். உங்க தயாரிப்பாளர்கிட்ட நீங்க போய் தெளிவா போய் கேட்டுட்டு வாங்க, நான் நடிக்கலாமா வேண்டாமாங்கிற மூலம் முடிவு பண்ணிட்டு வாங்க. நான் சும்மா தான் இருக்கேன், படம் இல்லாம இருக்கேன், நீங்க வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் திரும்ப போயிட்டு வந்துட்டு இல்ல முடியாண்டா, இதைத்தான் நான் முதலே சொன்னேன், சும்மா சும்மா என்னை கேட்டு நான் ஏதோ ஒரு சந்தோஷ கணக்குல உட்காந்துக்கிட்டு கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறத விட முடிய வாங்க. ஏன்னா நான் தெளிவா இருக்கிறேன், மார்க்கெட்டில் வரும்போது பார்த்துக்கிறோம். அந்த மாதிரி சூழ்நிலையில எனக்கு சட்டமுறை இருட்டறிஞரை படம் தான் ஒரு மாற்றாக அமைஞ்சது. அது வந்ததுக்கு அப்புறம் ஒரு 18 படத்துக்கு அப்புறம் திரும்ப 2 வருடம் எனக்கு மார்க்கெட் கிடையாது. அப்பவும் ஏளனங்கள் என்னென்னமோ பேசப்பட்டது. இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் இது மாதிரி வருவாங்க தயாரிப்பாளர், நான் விநியோகஸ்தர்கிட்ட பேசிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு திரும்பவும் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தினால எனக்கு கிடைச்ச படம் சாட்சி. அந்த படம் தான் எனக்கு பெரிய மாற்று தான் அமைஞ்சது. ஆக நான் சின்ன வயசுல இருக்கும்போது சரி, என் தாயை இழந்து அடிக்கடி ஹாஸ்டல்ல இருந்து கூட பிறந்தவர்களை மறந்து தனிப்பட்ட முறையிலே படிச்சுக்கிட்டே என் வாழ்க்கை ஓடிச்சு. சினிமாவில் அந்த இடைப்பட்ட காலத்தில் ரைஸ் மில்ல இருக்கும் பொழுதும் நான் தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்களுடைய தான் பழகிட்டேன். ஏன்னா நான் தனிமைப்பட்டு எனக்குள்ள அப்படியே வந்துருச்சு வாழ்க்கை. அதுக்கப்புறம் சினிமாவில் வந்தாலும் பலவித எதிர்ப்புகளை சந்திச்சு வர்றதுக்குள்ளேயும் போதும் ஏன்னா மிகப்பெரிய கதாநாயகர்கள் பற்றின நான் போராடி வரணும். நிறம் ஒரு காரணம், அவங்களுக்கு பல கதாநாயகர்கள் நடிக்க மாட்டேங்கிற ஒரு காரணம், இதையெல்லாம் மீறி வரணும். அந்த நேரத்தில் ஈஸ்ட்மேன் கலர், ஃபியூஜி கலர் அப்படின்னா பெரிய கதாநாயகர்களுக்கு மட்டும்தான் எடுப்பாங்க. என்னையை வச்சு எடுக்கும்போது ஆர்வ கலர்ல தான் எடுப்பாங்க. இதையெல்லாம் தாங்கி கொண்டு நான் நடித்த படங்கள் எத்தனையோ. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பெரிய கம்பெனி வரலையேங்கிற ஆதங்கங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டேன். பெரிய கம்பெனி வரும்போது வரட்டும், நம்மளுக்கு படங்கள் வந்தால் போது நடிப்போம் அப்படிங்கிற எண்ணங்களில் தான் நான் தொடர்ந்து போய்கிட்டு இருந்தேன். அதனால விஜயராஜ் என்ற வாழ்க்கை எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அது ஒரு வேற விதமான சூழ்நிலை, வேற விதமான வாழ்க்கை. எங்க அப்பா இருந்தாரு, எனக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்தாரு. என் சகோதரிகள் தாங்க, எனக்கு வேண்டிய எல்லாமே வரும். ரைஸ் மில்ல இருக்கும்போது வீட்டில இருந்து சாப்பாடு எல்லாமே அதோட இது என்னன்னா, எல்லாரும் என்னை வேலை பார்க்கறவங்க எல்லாரும் முதலாளி, சின்ன முதலாளி ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம் எல்லாமே இருந்து. அது எனக்கு நாளோட இங்கே வரும்போது கிடையாது. இங்கே வரும்போது எப்படி இருந்ததுன்னா, கஷ்டங்களை நான் சந்திச்சு படத்தை வெற்றியடைய செய்யணும், ஒவ்வொரு படத்தையும் வெற்றியடைய செய்யணும். ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு குழந்தை பிரசவத்தோட நினைப்பு தான். அந்த வழியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தப்பிக்கணுங்கிற போராட்ட வாழ்க்கை. அந்த போராட்ட வாழ்க்கையில சண்டை காட்சிகளை ரொம்ப மதிக்கிறாங்க, நல்லா ரசிக்கிறாங்க போது ஒவ்வொரு சண்டை காட்சியும் எந்த விதமாக பொதுமைப்படுத்தணும் இப்படி போயிருச்சு. அதனால அந்த விஜயராஜ் என்பவன் வேறு, இந்த விஜயகாந்த் அதை விட பலவித கஷ்டங்களை அனுபவிச்சு தான் இன்னைக்கு சினிமா வளத்துக்குள்ள வந்திருக்கிறேன். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த தூரத்து இடிமுழக்கம் வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 1981 வந்திருக்கு. அதே போல 2001 பெஸ்ட் தமிழ் சிட்டிசன் அவார்டு உங்களுக்கு மேயர் ஆஃப் ஆஸ்டன் யூஎஸ்ஏல கொடுத்திருக்காங்க. சினிமாவில் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்களுடைய சினிமா ரசிகர்களுக்கு எங்களுக்கெல்லாம் கொஞ்சமா தான் டைம் கொடுக்குறீங்கன்ற மாதிரி நிறைய படங்கள் இல்ல சார், நிறைய படங்களை நான் அரசியலையும் தேர்ந்து எடுத்துக்கிட்டதுனால தான் கொடுக்க முடியல. வருஷத்துக்கு 3 படம், நான் வெற்றியோ தோல்வியோ வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கணுங்கிறதுல நான் பிடிவாதமா இருக்கிறேன். இப்ப தேர்தல் வந்ததுனால முடியல. அப்படி பார்த்தீங்கன்னா நான் உடனடியாக அந்த தர்மபுரியும் சபரியும் உடனடியாக நான் கொடுத்தேன். இப்போ நான் ரெடி பண்ணலாம், 150வது படம் ரெடி பண்ணலாங்கும் பொழுதுதான் தேர்தல் வந்துருச்சு. அப்புறம் கதை, அப்புறம் கனடாவுக்கு போறாங்கிற விஷா பிரச்சனை இப்படிதான். ஆனால் நிச்சயமாக நான் முழுமையாக அரசியலில் இருந்து வரைக்கும் என்னால் இந்த மாதிரி படங்களை தான் நடிக்க முடியும். அதான் முன்ன விட இன்னும் நான் தேர்ந்தெடுத்த
அரசியல் கதைகளாக பண்ணணும்னு நான் வரல சார். விநியோகஸ்தர்களுக்கும் தியேட்டர்களுக்கும் லாபம் கிடைக்கணும், அது எந்த மாதிரி பண்ணணும் அப்படித்தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன். வித்தகன் இப்ப எந்த பேர்ல புதுசா ஒரு பேர்ல வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இல்லை சார், நம்ம அது இன்னொருத்தர் டைட்டில், இப்போ இன்னொருத்தருங்கிறத விட தவறு என் நண்பர் பார்த்திபன் படுத்த டைட்டில் அவர் வச்சுட்டாருங்கும்போது வேண்டாம். அவர் நான் என் கதைக்கு நல்லா வச்சிருக்கேன் சார், நான் சந்தோஷம் அப்படின்ட்டு அவர் சில டைட்டில் சொன்னார், ஏற்கனவே வந்துருச்சு. ஆகையினால இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் நான் கடைசியில் கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் எல்கே சுதீஷ் இருக்கிற படத்துக்கு முதல் முறையாக எல்லாரும் ஏன் வச்சீங்கன்னு கேட்பாங்க, அரசாங்கம் அப்படிங்கிற பேரை வச்சு. இந்த அரசாங்கம் புரட்சி கலைஞரின் அரசாங்கம் அப்படின்னு சொன்னா தப்பா வருமானு எல்லாரும் கேட்டாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் அவங்ககிட்ட வச்சு, போலீஸ்காரங்க யாரும் நம்பி யாருகிட்ட வேலை பார்க்கறாங்க முதல்ல அதை சொல்லுங்க. கதை என்ன போலீஸை பத்தி கதை? இந்த போலீஸ் யாருகிட்ட வேலை பார்க்குது? அரசாங்கத்திட்ட வேலை பார்க்குது. ஆகையினாலதான் அந்த அரசாங்கம், ஏன்னா போலீஸ் தலைப்புகள் நிறைய வந்துருச்சு, அதற்காகத்தான் இந்த வித்தியாசமான தலைப்பு வச்சோம். அரசியலுக்கு வருவோன்றது முன்னாடி தெரிஞ்சிருக்குமோ தெரியாதோ தெரியல, ஆனா தமிழ் நடிகர்கள்ல வேற்று மொழியில நடிக்காத ஒரு நடிகர் நான் தவறா சொல்லலைனா எனக்கு தெரிஞ்சது இல்ல. எனக்கு இது வரைக்கும் நான் வேற்றுமொழி நடிக்கல. டப்பிங்கான போன படத்தை போய் நான் நடிச்சேன்னு சில கட்சியில சொல்லிக்கிட்டு இருப்பேன். நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வேற்றுமொழியில் நடிக்கல. இடையில கூட நீங்க பாத்தீங்கன்னா கோடி ராமகிருஷ்ணன் எவ்வளவு படங்களை கேட்டாரு, ராகவேந்திர ராவ் கேட்டார், தெலுங்கு டேரக்டர், நான் போகல. சாஜிக்கல் அசோசியேஷன் இங்கே வாஞ்சிநாதன் பண்ணேன், அவர் ஆரம்பத்தில் பண்ணும்போது என்னை கேட்டார் மலையாளத்தில், அதுலேயும் பண்ணலை. இடையில கன்னட நடிகர் ரவிச்சந்திரன் கூட கேட்டார், ஒரு படத்தில் நீங்கள் வந்து பண்ணி எனக்காக கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் பண்ணலை. தெலுங்கு படத்து பேரை கூட என்னால் சொல்ல முடியாது, அது வேண்டாம்ங்கிறக்காகத்தான் சொல்லுவார். எந்த படம் என்ன ரிலீஸ் ஆயிடுச்சு, அது சிலரோட மனசை புண்படுத்தக்கூடாதுங்கிறக்கா நான் எதையும் சொல்ல வரணும். இவங்கெல்லாம் கேட்டாங்க, நான் நடிச்சிருந்தால் இப்பவும் போய் நடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. எனக்கு தமிழை தவிர ஒழுங்காக வேறு மொழி தெரியாது. புரிஞ்சுக்கிருவேன் எல்லா மொழியும். போய் ஒரு மாதம் உட்காந்தேன்னா அந்த மொழியை புரிஞ்சுக்கிறேன் ஓரளவு. அந்த ஒரு மாத காலத்தில் இங்கே ஓட்டிக்கிறேன். அமெரிக்கா போனால் கூட இது எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் வண்டி ஓட்டிடுவேன், கற்றுக்க. அது கூட அதுக்கப்புறம் மறந்துடுவேன். அதனால் வேற்று மொழியில் போகும்போது எனக்கு என்னோட ஆசை என்னன்னா, டப்பிங் பேசுனா நம்ம பேசணும் சார். ஒரு படத்தில் நடிச்சு நம்ம டப்பிங் பேசினா இந்த படத்தில் என்ன நிறை குறை, இதில் என்ன இருக்குங்கிறத என்னால் உணர முடியும். அது வேற யாரோ பேசினா அது உணர முடியாது. நம்மளுடைய தவறுகள் தெரியப்படாதுங்கிறக்காகத்தான் நான் போய் நடிக்கிறது இல்லை. அப்புறம் சின்ன வயசுலேருந்து என்னை வந்து தமிழ் ஊட்டி வளர்த்துட்டாங்க. அதை இன்னைக்கு நான் தப்புன்னு சொல்லி தான் என்னுடைய கட்சி இதில் சொல்லி அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம்னால் இன்னைக்கு தேவை அனைத்து மொழியும். அதுதான் மெயினாக சொல்கிறேன். ஏன்னா இன்னைக்கு புரியாமல் எல்லாரும் சொல்லுவாங்க இறையாண்மைன்னு ஒன்று சொல்லிக்கிறோம். இந்த நம்ம நாட்டோட இறையாண்மை என்ன ஆகுது? என்ன இறையாண்மை? 1900 நீங்கள் 2000 இறையாண்மை என்பதுன்னா ஒரு நாடு தன்னைத்தானே சார்ந்து வேற யாருக்கிட்டையும் எந்த உதவி கேட்காம இருக்கிறதுக்கு பிறகு தான் இறையாண்மை. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. ஒரு நாடு அண்டி வாழ்றோம். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்க கம்ப்யூட்டர் பூரா அமெரிக்கா போறாங்க, ஆஸ்திரேலியா போறாங்க, இங்கிலாந்து, அங்க இருக்கிறவங்க இங்கே வராங்க. ஆக இப்படி எல்லா பழக்கங்களும் மாறி போயிடுச்சு. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அரபு எமிரேட்ஸ் போறாங்க, எத்தனையோ கண்ட்ரிக்கு போறாங்க, அவங்க இங்கே வராங்க, தொழில்கள் பரிமாறப்படுச்சு. இனிமே அதுக்கு இறையாண்மை பற்றி பேசுறோம். அதனாலதான் நான் சொல்றேன் அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம்ங்கிறதுக்காக. சார், உங்களுக்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆரம்ப காலத்திலேருந்தே ஒரு நல்ல ஒரு முறை சார். புலன் விசாரணை, மாணவர்கள் கேப்டன் ப்ரோக்ராம், ஊமை விழிகள் அதான் முதல் படம். ஆமா சார். அது அவங்க ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் இப்போ பேசும்போது கூட சொல்றது என்னன்னா, முதல்ல ஸ்டைல் எல்லாத்தையும் தமிழ் சினிமாவில் கொண்டு வந்த சில நடிகர்கள் இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, ஆனா விஜயகாந்த் அன்னைக்கே கொண்டு வந்துட்டாருன்றாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் எப்படி சார்? இதுல என்னன்னா சார், உண்மையில ஸ்டைலுங்கிறது நான்கிறத விட திரைப்பட கல்லூரி மாணவர்கள் டிஎஃப்டி அவங்க தான். அவங்க அந்த ஸ்டைல் அந்த காலத்தில் அப்ரோச் பண்ணாங்க. இன்னைக்கு எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. ஆகினால எதை எப்படி சொல்லணும், நாங்கள் தான் பிரம்மாண்டம். அப்படி பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்துக்கு பெயர் பெற்றதுன்னா நாங்கள் தான். ஆரம்பம் எங்களுடைய உழவன் மகனே பிரம்மாண்டம். ரேக்லா ரேஸ்லேருந்து நீங்க கேப்டன் பிரபாகரன்ல, கருப்பு நிலா இல்லை, அது வரைக்கும் பிரம்மாண்டம். இன்னைக்கும் கருப்பு நிலா படம் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் தூங்கிட்டு போவேன். அது போக 40 மோட்டர் பைக், வாட்டர் மோட்டர் பைக், 2 ஸ்டீம் போட்டில் சேஸ் எடுத்தேன். அது கோவாவில் போய் வச்சு. அதனால பிரச்சனைகளை நான் சொல்ல வரல. அது இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு செலவுகள் போகுது, இன்னைக்கு கூடுது, டிக்கெட் ரேட் ஏறுது, எல்லாமே போகுது. ஆனால் இந்த திரைப்பட கல்லூரி மாணவர்கள்ட்ட எனக்கு பிடிச்ச குணம் என்னன்னா சார், உங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சினிமா, கேமரா, அந்த கேமரா தூக்கிட்டு போய் உட்காந்துருவாங்க. எங்கனாலும் எடுத்துக்கிட்டே இருக்க சொன்ன, விடிகிற வரைக்கும் பணம் எடுப்பாங்க, மறுநாள் எடுப்பாங்க. அப்படி உங்களுடைய குணம். ஆனால் அவங்க ஒரே ஒரு கவனம் தான் எனக்கு தெரிஞ்சுன்னு, ஸ்கிரிப்ட், அதாவது திரைக்கதையை மாத்திரம் அவங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க மாட்டாங்க.
அவங்க வெறுமனை வந்து இந்த கேமராவில் ஆங்கிள் எப்படி இந்த சீன் எப்படி பண்றது, இது எப்படி இன்ட்ரெஸ்டா ரசிக்க வைக்குங்கிற சிந்திக்காம இது எப்படி விஷுவலா கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. அது எல்லா படமும் அந்த விஷுவல் கொடுத்து வர, ஒரு சில படங்கள் ஒத்து வரும், அது எல்லா படமும் சொல்லக்கூடாது. இப்போ ஊமை ஒளிகளை படம் பார்க்கும்போது எல்லாரும் ரொம்ப ஸ்லோன்னா, ஆனா அந்த ஸ்லோ அந்த நேரத்தில் அந்த கதைக்கு ரெண்டுமே ஒத்து வந்தது, விஷுவலும் ஒத்து வந்தது, ஸ்கிரிப்டும் ஒத்து வந்தது. அப்படி ரெண்டும் ஒத்து வரும்போது நிச்சயமாக மக்கள்கிட்ட மிகப்பெரிய பேர் எடுக்கும். அதுதான் உண்மை சார். ஆனால் அந்த கல்லூரி மாணவர்களை பொறுத்த மட்டும் இன்னும் வளரணும். அதில் என்னென்ன எல்லாம் பயப்படுறாங்க, நஷ்டமாயிருதுங்கனால அதற்குத்தான் மனசு வருத்தம். அது இல்லாம திரைப்பட கல்லூரி மாணவர்கள் நஷ்டத்தை இல்லாம கொண்டு வர பார்க்கணும். அதுக்கு தான் நான் ஒரு வழி பண்ணேன். டைரக்டரை வந்து நான் திரைப்பட கல்லூரி மாணவர்களை போட்டுக்கிறேன், கேமராமேனை நார்மலா நம்மளால போட்டுருக்கேன். இவங்க 2 பேரையும் போடும்போது தான் ப்ராப்ளங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அவங்ககிட்ட நான் தெளிவா செய்யணும், எனக்கு உரிமை இருக்கனால அவங்ககிட்ட நான் தெளிவா பேசுவேன். எப்பயுமே உரிமை இருக்கு சார், நான் பேசிட்டு தான் இருப்பேன். இப்போ ரீசெண்டா உங்களோட ரமணா பட இயக்குனர் எங்க ஸ்டுடியோ முருகதாஸ் வரும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, ரொம்ப எளிமையானவருங்க, அநியாயத்துக்கு எளிமையானவருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. செட்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் கேட்பாரு, இது இப்படி சார்னு கொஞ்சம் தைரியமா விட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா ஓகே ஓகே அவர் போக்குல விட்டுருவாரு. 150வது படம் பண்ண போறீங்க, உங்களுக்கு நம்ம இமேஜ் இதுக்காக இது வைக்கணும் அப்படின்லாம் எதுவும் இல்லை சார். சில விஷயம் அவங்களே பண்ணிக்கிறோங்க சார். நான் வந்து வசனத்துல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவேன். எனக்கு தேவையான வசனங்கள் இப்படி போகணும், அது மாத்துங்க, சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். இப்போ 150வது படத்தில் இன்னைக்கு நடிக்கிறேன். மாதேஷ் படத்தோட டைரக்டர், அந்த மாதேஷ் அவர்கள் கூட கன்னடா தான் மெயினான மைண்டில் வச்சிருக்கேன். நான் பேசாமல் இருந்தேன் இன்னைக்கு 1.5 மாதம், அதனால வேஸ்ட்டாக போச்சு. அந்த வீசா லேட்டானு என்ன சொன்னேன், இதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கதை பார்த்துக்குங்க, அப்புறம் உங்களை பற்றி தப்பா எடுப்பான்னு ஒன்று இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டார். 28 இங்கே ஷூட்டு. ஸோ நான் வந்து ஏன் தலையிட மாட்டேன்னா, நம்ம பங்கு 50, மீதி பங்கு தயாரிப்பாளர் டைரக்டர்கள் எத்தனை பேர், அவங்களுடைய பங்கு 50, முழுவதுமே நானே அப்படின்னு நினச்சி செய்யறதுக்கு நானே டைரக்ஷன் பண்ணிட்டு போயிடலாமே. அதனால நான் அதில் ரொம்ப பெருசாக நான் தலையிடல சார். நம்மளுக்கு என்ன இருக்கோ அந்த வேலையை பண்ணிட்டு போவோம். அதே நேரத்தில் என்னை வாழ வைக்கிறவங்க தயாரிப்பாளர் சார், அவங்க நஷ்டப்படக்கூடாது. தயாரிப்பாளரோ விநியோகஸ்தரோ தியேட்டருக்கிறவங்க நஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதற்காக அவங்கள வருத்தி நான் மட்டுமே நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு 5 கோடியில் எடுக்க வேண்டிய படத்தை ஒரு 20 கோடியில் எடுத்து அவன் நாளைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அது ஓடாம கஷ்டப்பட்டு ஓடி ஆடி ரிலீஸ் தியேட்டர் ரிலீஸ் டயத்தில் பெட்டி நீ கொடு நான் கொடுத்த ஹீரோ இப்படி அவனப்படி இவனப்படின்னு சொல்லி சொன்ன டயத்துக்கு பெட்டி கொடுக்காம இருக்கக்கூடாதுங்கிற நான் பிடிவாதமா இருக்கிறேன். அப்படியே என்னுடைய படங்கள் 2-3 படம் அப்படி ஆகிருச்சு. அதுக்கு நான் தான் என்னை நானே வருத்திக்கிட்டேன். 150 படங்கள் நடிச்சிட்டீங்க, நீங்க எப்ப இயக்க போறீங்க உங்க படத்தை? இயக்கலாம் இல்ல, அது எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்லை சார். இப்ப நான் பொலிட்டிக்கல் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப அந்த எண்ணம் இல்லை. ஏன்னா என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே என்னுடைய சினிமா துறையிலே அதிகமான சமுதாய சிந்தனைகள் கருத்துக்களை தான் படத்தில் வைப்பேன். அரசியலுக்கு வந்து இன்னும் அதிகம் அந்த சிந்தனை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இது போய் டிஸ்டர்ப் பண்ணும், அதற்குன்னு அவங்க இருக்காங்க செய்வாங்க. அப்படி இப்போ நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தது என்னைக்கே நான் பண்ணியிருக்கேன். என் சொந்த படம் தானே, நான் டைரக்ஷன் பண்ணிக்கிறேன் நான் சொல்லி வந்திருப்பேன். அது சரியா வராதுன்னு என் மனசுக்குள்ளே எனக்கு தெரியும் சார். அதனால தான் அதை நான் பண்ணல சார். நான் டைரக்ட் பண்ணாலும் தேட்டரில் உட்காந்து சென்னையா இருக்கட்டும் மதுரையா இருக்கட்டும் எங்க ஊர் மேலூரா இருக்கட்டும் உட்காந்து தேட்டரில் விசில் அடிச்சு கத்துறது விஜயகாந்த் அவர்களுடைய டைலாக், ரமணால இருக்கட்டும் எந்த ஒரு படமா இருக்கட்டும். ஸோ உங்க டைலாக்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணும்போது வரும் படங்கள்ல அது இன்னும் பஞ்சா இருக்கு சார். அதாவது என்னன்னா, நான் இன்னைக்கு பொலிட்டிக்கல் வந்தனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கு. ஆனா என் படத்துல எப்பயும் உள்ளபடிதான் இருக்கும். எனக்குன்னு என் கட்சிக்குங்கிற மாதிரி எதையும் சொல்லாம பொதுவா மக்களுக்காக என்னவோ அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சார். ஆமா சார். ஓகே, ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி ஒரு அரசியல்வாதியா விஜயகாந்த் எப்படிப்பட்டவர்? இது நம்ம தான் தரம் பிரிச்சுக்கிறோம். விஜயராஜ் என்றவன் மதுரையில் இருந்தவன், விஜயகாந்த் என்பவன் மெட்ராஸுக்கு வந்த ஒரு நடிகன். அதே விஜயகாந்த் அரசியலுக்கு வந்திருக்கான், அவ்வளவுதானே தவிர குணங்கள் மாற போறது கிடையாது. குணங்கள் எல்லாம் ஒண்ணுதான். நீங்க அரசியல வந்து எப்படி சந்திக்க போறீங்கன்னா நிச்சயமா சந்திக்கிறேன். பணத்துக்கு மரியாதை கொடுக்கலாம், அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. பணத்துக்கு மரியாதை கொடுக்காம மக்களை நேசிக்கிறதுனால தான் அரசியலை நான் சந்திக்க முடியுது. ஏன்னா சந்திக்க முடியாது நேரம் இவ்வளவு கூட்டணி கட்சிகிட்ட இருக்க போகும்பொழுது நீ நான் போவான் இருப்பான், அதெல்லாம் விரும்பலையே. அதற்கு காரணம் நான் மக்களை மட்டும் நேசிப்பவன், மக்களோட இதயங்களை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன். என்ன நீ உங்ககிட்ட காட்டின நீ கல்யாண மண்டபத்தை இடிச்சுட்டாங்க, இப்போ என்ன ரோடு வந்துச்சு என்ன வந்துச்சு. ஆனால் அதனால எனக்கு இழப்பு என்ன கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய். இது யாருக்கு வெளியே தெரியாது. ஆனால் எனக்கு அரசாங்கம் அவசரப்பட்டு 8 கோடி ரூபாய்னாங்க. அது 8 கோடி ரூபாய்ங்கிறது அரசாங்கம் நிர்ணயிக்கின்ற விலை. அதுதானே இன்னைக்கு சாத்தாங்குளத்தில் நடக்குது. ஸோ இது வந்து எப்படின்னா இன்னைக்கு வேலை இங்கே என்ன போகுது அதை கூட நான் கொடுக்க மாட்டாங்க. அதனால இதெல்லாம் நான் கவலைப்பட மாட்டேன். இதை மிரட்டி விஜயகாந்த் பணிய வைக்கலாம், வருமான வரித்துறையை காட்டி பணிய வைக்கலாம், இந்த மாதிரி நினைப்பாங்க. இதுக்கு பிரியப்படுறதில்ல. அதுக்காக இதை போடாமல் விட்டுறாதீங்க, மக்களுக்கு புரியணும். அதுக்காகத்தான் நான் சொல்றேன். ஓகே சார், நான் ஏன் அது அரசியல் கேட்டேன்னா அரசியல் வரதுக்கு முன்னாடி இந்த தையல் மிஷன் விஷயங்கள் நீங்க நிறைய சமுதாய சிந்தனையாளராக தனியா
அமைச்சர் சமுதாய சிந்தனை சின்ன வயசுல இருந்து ஊர்னனால தான். இப்ப என்ன ரைஸ் மில் இருந்து எனக்கு ஊர்னனால தான், அந்த ரைஸ் மில்ல கஷ்டப்பட்ட தொழிலாளர்கள் இருந்து என்கிட்ட ஊர்னனால தான் நான் இவ்வளவு பிரச்சனை. இடையில் நான் பேசாம இருந்ததுக்கு நம்ம அரசியல் முத்திர குத்திக்கல, சினிமாவை பத்தி சொல்ல. ஆனால் அதே நேரத்தில் சினிமாவில் எல்லா கட்சிக்காரங்க அன்னைக்கு நான் கலைஞர் கூட இருந்தா கூட அதையும் நான் தாக்கி தான் படம் எடுத்திருப்பேன். ஏழை ஜாதியிலும் இருக்கும், கேப்டன் பிரபாகரன் இருக்கும், யாரையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். தப்புனா தப்புங்கிறத சொல்லுவேன், இப்பவும் நான் ரைட்னா ரைட்டுன்னு தான் சொல்லுவேன். போன அறிக்கையில கூட சொல்லியிருந்தேன் நேரு அவர்களுக்கு. அண்ணா காலத்துல யார் போக்குவரத்து இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தாரு. அன்னைக்கு ஒரு பஸ் கட்டணத்தை குறைச்சாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கிட்ட போய் பாடம் கத்துக்கிட்டு. ஏன்னா அவர் கட்சியில தான் எனக்கு எல்லாம் தெரியும். இருந்தாலும் ஒரு சொல் நல்லது செஞ்சாருங்கிறதுக்காக அது மாதிரி நீங்க வாங்க. திரும்ப திரும்ப ஜெயலலிதா ஆச்சு அவங்க ஆச்சுன்னா அவங்க ஆட்சிக்கு மக்கள் பாடம் கொடுத்தாலும் உங்க ஆட்சிக்கு கொடுப்பாங்க. அதான் நடக்க போகுது. தந்தையா விஜயகாந்த் எப்படிப்பட்டவர்? அதான் நீங்க பள்ளி பருவத்தை கேட்டீங்க. அந்த பள்ளி பருவத்தில் எனக்கு அம்மாவோட இது கிடைச்சது கிடையாது, அன்பு கிடைச்சது கிடையாது. அப்பா அன்பா இருப்பாரு, ஆனால் அப்பாவை அடிக்கடி பார்க்க முடியாது. அதையெல்லாம் நான் பார்த்துட்டு இன்னைக்கு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு அம்மாவோட அன்பு அதிகமாக இருக்கு. அதை நான் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா நினைப்பேன். என் மனைவி எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். எல்லாரும் சொல்லுவாங்க கணவனே கண்கண்ட தெய்வம்னு. என்னை பொறுத்த மட்டும் அது கிடையாது. அதிகபட்சமாக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் இல்லாம இருந்தாலும் சரி, என்னை பொறுத்த மட்டும் மனைவியே தான் கண்கண்ட தெய்வம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா என் பிள்ளைகளை பார்த்துக்கிறது, என்னைய பார்த்துக்கிறது, சில நேரத்தில் நான் அரசியல் ரீதியா நீ போனா அதுவும் போகுது, எல்லாத்தையும் பார்த்துக்கிறது. ஆனா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சார். இடையில ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பசங்களை போட்டு அடிச்சிருவேன், படிக்கலன்னா வச்சிருவேன். என் மனைவி சொல்ல நீங்க அடிக்கடி ஷூட்டிங் போறீங்க வரீங்க, இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க பிள்ளைகளை அடிச்சிருந்தா நல்லா இருக்கும்போது இப்ப கடந்த ஒரு 6 வருஷம் அவங்க அடிக்கிறது கிடையாது. ஆனா ஜாலியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். அவங்களும் எனக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்குறாங்க. அது இதை விட என்னுடைய பிள்ளை பருவத்தை கேட்டீங்களே, அதே மாதிரி இவங்க பிறந்தவன்னு அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இருக்குங்களே, இவங்க வயசு 6-7 ஆகிற வரைக்கும் ஐயோ அந்த சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்காது. ஸோ அந்த பிள்ளை பருவத்துக்கு போகிற மாதிரி நம்மளும் அவங்கள மாதிரியே கூட ஆடி யானை மாதிரி நடக்கணும், ஒட்டகம் மாதிரி போகணும், கீழே படுத்துக்கணும், உருளணும், எல்லாமே சேரும். வயசு வித்தியாசம். ஆனால் அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்ப லைக் பண்ணேன். அதனால தான் சினிமா துறையில் நான் குழந்தை பிறந்தோடனே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரு வயது வரைக்கும் என்கிட்ட விளையாண்டாங்க. ஒரு வயசு வந்துருச்சு. வயசு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன, அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, எங்களுக்கு அது போதும். வெளியே விளையாடுவோம், அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே இருக்காங்களா, ரொம்ப சந்தோஷம். ரைட். இல்லைன்னா ஏன் இல்லை எங்கே போனார் இன்னைக்கு லீவு தானே, அதுதான். அதனால வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். ஸோ இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது சார். என்னுடைய பெரிய பையன் பேர் விஜய பிரபாகரன், சின்ன பையன் பேர் சண்முக பாண்டியன், என் மனைவி பேர் பிரேமலதா. இன்னைக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அது உண்மையிலே யாருக்குன்னு படும், அடிக்கடி சொல்லாதீங்க என் மனைவி சொல்லி சும்மா சொன்னா இது ஒரு 4 பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும், சொல்லாதேன்னு சொல்லாத. நம்ம இன்னைக்கு சண்டை இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறோம். ஏன்னா நான் இருக்கிற துறை அப்படி. சினிமா துறையில் கிசுக்கள் அதிகமாக வரும். ஒரு மனைவி எப்படி அண்டர்ஸ்டாண்டிங், அது படிச்ச பொண்ணு. இன்னைக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு, ஆகா ஒரு நடிகர் மனைவி நம்ம எப்படியோ இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க கிராமத்திலிருந்து வந்தவங்க இருந்தாலும் கூட நான் செய்கின்ற அந்த உதவிகளுக்கோ நான் செய்கின்ற அந்த தர்மங்களுக்கோ எதற்குமே அவங்க தடை பண்ணதில்லை. இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சது தடை பண்ண. அதெல்லாம் ஹாப்பி. மாதிரி பிள்ளைகளை கேட்பேன், இப்படி போயிரும்டான். இல்லை அப்போ உங்களால் என்ன நீங்கள் பண்ணிக்க. அதனால நாங்கள் சம்பாரிச்சு நாங்கள் நாளைக்கு பெரியவனா உங்களுக்கு சம்பாரிச்சு கட்டுறோம். எப்படி நீங்கள் எங்களை ராஜா மாதிரி வச்சிருக்கணும், அதே மாதிரி நாங்களும் உங்களை ராஜா மாதிரி வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொல்றதுக்கோ இல்லைன்னா விஜயகாந்த் அதிகபட்சமா பேசுறாங்களோ நீங்க நினைக்கலாம். அது உண்மையிலே என் குழந்தைய பேசும்போது நீங்க கேட்டாதான். ஆனா மற்றபடி ரொம்ப கூச்சப்படுவாங்க யார்ட்டையும் பேசுறது. ஆனா சந்தோஷமான வாழ்க்கையில இருக்கிறேன். பல்லாங்குழியா பன்னாங்குழியா? இது ஊர்ல பன்னாங்குழி, இங்க நாங்க பல்லாங்குழி. இந்த விளையாட்டு நம்ம நிறைய விளையாண்டுருக்கேன். இந்த பசு இது போறது, திரும்ப குழி இருந்தா நக்கிடுச்சுப்பாங்க, இங்க வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த காலத்துல நாங்க அப்படி விளையாண்டோம். நான் அந்த காலத்துல கிரிக்கெட் எல்லாம் தெரியாது. கிரிக்கெட் இன்னைக்கு சும்மா பார்ப்பேன். இந்தியாவை ஜெயிக்கிற நாடு மேல உள்ள பற்று. என்னை பொறுத்த மட்டும் கால்பந்து ஃபுட்பால் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன். இன்னைக்கு டிவி வந்ததுனால உலக நாடு கிரிக்கெட் எல்லாம் பார்ப்பேன். இதுல என் பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கனால இதுதான் மான்செஸ்டர் யுனைடெட், மான்செஸ்டர் சிட்டி, செல்சி, இவன் விளையாட்டு பேர் இப்படி இப்படிங்கிறான். நம்ம பேர்லாம் நம்ம மறந்து போய் இப்ப வெறும் ஃபாரினர் பேரா சொல்றான். என்னடா இவங்கன்னா சரி கேம் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதனாலதான் ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளவு சேனல். அதுபோல் டென்னிஸ். டிவி வரும்போது நான் அதிகமாக பார்க்கறது செய்தியை விட்டா விளையாட்டு சேனல் தான் சார். இது ரெண்டையும் தான் நான் அதிகமாக பார்ப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப ஃபுட்பால் அண்ட் கபடி. நாங்கள் எப்படின்னா சின்ன பருவன்களில் கிட்டி, இங்கே கில்லிங்கிறாங்க மெட்ராஸ் பாஷையில், மதுரையில் கிட்டி புல் அப்படிம்பாங்க. அடித்து தோட்டி விடுறது. இந்த 3 கேம் பிடிக்கும். சைக்கிளில் அன்னைக்கு டபுள்ஸ் போகிறது தப்பு தான் இருந்தால் கூட நம்ம ட்ரிபிள்ஸ் போய் அன்னைக்கு ஓட்டிட்டு போகிற சாகசம் பண்ணி காட்டுறதுல பெருசாக இருப்போம்.
அங்கிருந்து நாகமலை புதுக்கோட்டை பக்கத்தில் புல்லூத்துன்னு ஒரு இடம் இருக்கு. அதுதான் மதுரை அன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு அங்கே போய் இருந்து சமைச்சு சாப்பாடுங்கிறது கொண்டு போயிருவாங்க. எடுத்து சாப்பிட்டுட்டு அங்கே இருக்க ஒரு சின்ன அருவியில் குளிச்சுட்டு திரும்ப சாப்பிட்டு திரும்ப சைக்கிளே வீடு சேரும். ஆக அந்த குளிச்சது திரும்ப வரும்போது வீடு வரும்போது கூட எல்லாம் வேர்த்து விறுவிறுத்து ஆயிப்போம். 2 உண்டு தான், போகும்போது அப்படித்தான் இருக்கும், வரும்போது இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீரதீர சாகசங்கள்லாம் அதில் செஞ்சிருக்கோம் சார். பல்லாங்குழி விளையாடிருக்கீங்க? பல்லாங்குழி நிறைய விளையாண்டுருக்கேன். பல்லாங்குழி விளையாடுவோம், பரமபதம் விளையாடுவோம். அந்த காலத்தில் அதான் சிவன் ராத்தினா வேற என்ன விளையாட்டு? பல்லாங்குழி, அதை விட்டா பரமபதம் அவசியம் விளையாடும். பாம்பு கிட்ட குத்து வாங்காம தப்பிக்கணும்னு நினைப்பாங்க. எல்லாமே இந்த ஏணியில ஏறிக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அப்பதான் நம்ம வைகுண்டத்துக்கு போக முடியும், இல்லாட்டி போக முடியாதுப்பாங்க சிவன் ராத்திரி அன்னைக்கு. இவ்வளவு பிரச்சனை. சார் உங்ககிட்ட இப்போ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கவனிச்சோம், உங்க தொண்டர்கள் கூட பேசும்போது கூட நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கு. ஒரு படம் நாங்கள் உங்களை பார்க்கறவங்க கூட எங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. எல்லா படத்துலையும் சரி, முக்கியமாக ஒரு படத்தில் SLC இன்டர்வியூலாம் வைப்பீங்க, நானே ராஜா நானே மந்திரி. ஸோ உங்களுக்கு நகைச்சுவை உணர்வு நிறைய இருக்கு சார். நான் தான் இல்லைன்னு சொல்ல, நகைச்சுவை எனக்கு நிறைய இருக்கும். நான் இப்போ சில காமெடி ஆர்டிஸ்ட்லாம் சொன்னால் சீனை சொல்லுவாங்க, சொல்லுங்க விஜய் இது என்னென்ன பண்ணலான்னு. அப்படி நிறைய ஆர்டிஸ்ட் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்ட்கிட்ட நான் பேசி கொடுத்துருக்கேன். அதே எப்படி அவங்களும் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த காமெடி அப்படின்ட்டு. அதனால எனக்கு உணர்வு இருக்கு. ஆனால் என்ன வந்து வரவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, ஆனால் இப்போ வந்தீங்களானே இந்த டைலாக் பேசுங்கண்ணே, இந்த வசனம்னு சமுதாய பிரச்சனை. ஆக என்னை சிரிக்க விடாம போவாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் காதல் காட்சின்னு எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு நான் கட்டியும் பிடிக்கவும் மாட்டேன். எனக்கு அது இயற்கையாகவே பிடிக்காது. என்ன கட்டி பிடிச்சி என்ன பண்ண போறோம்? ஒரு காதலங்காதலையும் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதே அதிகபட்சம் சில நேரங்களில் சண்டை போடுறத வைக்கிறது. ஆனால் அந்த சண்டையை ஏன் ரசிக்கிறாங்க? தெருவில் ஒரு ரவுடி போகும்பொழுது டேன்னு கத்துறானா எல்லாம் ஓடி போயிடுறாங்க. அவனால செய்ய முடியாத ஒருத்தர் செய்யறானே அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷம். அதனாலதான் இன்னைக்கும் சண்டை காட்சி நானும் இல்ல, நீங்க பண்ணாலும் அவரு பண்ணாலும் இவர் பண்ணாலும் ரசிப்பான். அதே நேரத்தில் பாடல் காட்சியில் உட்காந்து எல்லாம் எந்திரிச்சு போயிடறாங்க பாருங்க. அதை பார்க்கக்கூடியவங்களை மட்டும் தான் பார்ப்பான். அந்த பாடல் காட்சியில் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டாலும் பார்க்கக்கூடியவங்க. சண்டை காட்சியில் உள்ள எல்லாருமே பார்ப்பாங்க. அது என்னன்னா அந்த உணர்வு. அதுக்காக தான் ஃபுட்பால் கண்டிப்பா விஜயகாந்த் அவர்களுக்கு பிடித்திருக்கிறதுன்றதுல ரொம்பவே நாங்களே ஒத்துக்கணும். ஏன்னா ஃபைட்ல சும்மா காலை சொல்லிட்டு அந்த ஃபுட்பாலோட உணர்வு தான் எனக்கு அந்த சிசர் கிக் எல்லாம் வந்தது. ஃபுட்பாலில் தான் ரைட்டு லெஃப்ட் மாறி மாறி அடிப்பேன். மாதிரி எகிரி படுத்து பேக் சிசர் அடிப்பேன். அப்போ அடிச்சு இப்போ அடிக்கிறது இல்லை. கழுத்து தான் மாட்டிக்கிச்சு உம்பாயிருமேன்னு பயம். உங்களால மறக்க முடியாத இன்னொரு பிறந்தநாளை நினைச்சு பார்க்கணும்னா எந்த பிறந்தநாளை நினைச்சு பார்க்கணும்? டைம் எடுத்து எனக்காக சொல்லுங்க சார். ஒவ்வொரு பிறந்த நாளையும் நான் ஒவ்வொரு வித்தியாசம் பண்ணிட்டு போறேன். இந்த பிறந்தநாளோட அடுத்த பிறந்தநாள் மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் தான் எனக்கு புரிந்தது. இது சிறந்ததா அது சிறந்ததான்னு சொல்றதுக்கு ஏன் இல்லைன்னா எல்லாமே என் கையிலேருந்து கை காசு போட்டு தான் நான் பண்றேன். அது மக்கள்கிட்ட நான் போய் இருக்கும்போது சந்தோஷமா இருக்கணும். அது உண்மைன்னு பார்த்தா அன்னைக்கு நான் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷம் இருந்தது. ஏன்னா என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடும் போது நான் நேரடியாக நானே உதவி பண்ணி நேரடியாக அவங்களெல்லாம் சாப்பிட வச்சு கண்குளர நான் பார்ப்பேன். அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். எல்லாரும் சாப்பிடணும், சாப்பிட்டாச்சான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் மத்தியானம் சாப்பிடுவேன். நான் அன்னைக்கு இன்னும் சாப்பிடும்போது மணி 3:30-4 மணி இருக்கு. அன்னைக்கு போய் நான் லிட்டில் ஃபிளவர் ஸ்கூல்ல அந்த கண் இல்லாதவங்களோட காதுகள ஒரு பள்ளியில் நான் சாப்பாடு போட்டு அவங்க அந்த வாழ்த்து சொல்லி கேட்கறதா நான் என்னைக்கு ரொம்ப பெருசா. அது இப்போ இல்லைங்கிறத கஷ்டம் ஒன்று இருக்கு. அவங்க கிட்ட போய் என்னால் வாழ்த்துக்கள் வாங்க முடியல. ஏன்னா அடிக்கடி ஷூட்டிங் போயிடல, நீங்க போய் பண்ணிடுங்கன்றேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரதுனால அவங்க கிட்ட நான் போகணும். அதுக்கு பதிலாக இப்போ MGR ஸ்கூல்ல போகிறேன். அவங்க அந்த வாழ்த்துக்க பாடுகள் இப்போ 2 வருஷமா இருக்க முடியாது. முன்னூறு 2 தடவை போனேன், இந்த தடவை போவேன். இந்த தடவை அந்த வாழ்த்துக்கள் அது நான் நேசிக்கிற என்னுடைய தலைவர் புரட்சி தலைவர் MGR அவர்கள். அரசியலுக்காக சொல்ல, நான் MGR ரசிகன் உண்மையிலேயே. அவருக்காகத்தான் அன்னைக்கு அவர் பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு எந்த கட்சிக்காரங்களும் அவங்க கட்சிக்காரங்களும் இதுவரைக்கும் செய்யல. நான் குறைஞ்ச 10 வருஷமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு செய்யறேன்னு நினைக்கும் போது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷம். அது இன்னைக்கு அந்த குழந்தைகளோட போய் உட்கார போறேன். அந்த குழந்தைகளோட கருப்பு விழா படத்தில் அந்த ஸ்கூல்ல நான் பாட்டு எடுத்தேன். நம்ம ஊர் தோட்டத்தில்ங்கிற படத்துக்கு வேற யாரும் போய் எடுக்கல. அது இன்னும் எனக்கு பசுமையா இருக்கு. VN ஜானகி அம்மா அவங்க கூட உட்காந்து குழந்தைகளோட போட்டோ எடுத்தெல்லாம் என்கிட்ட இருக்கு. இப்ப திரும்பவும் அந்த ஸ்கூலுக்கு நான் போறேன். இன்னைக்கும் அந்த பிள்ளை என்ன சொன்னாங்க, நீ நல்லா எங்களுக்கு பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நீங்களும் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. அவங்க சொன்னாங்க நீங்க வரணும், நீங்க எங்களுக்கு சோறு போடணும். நிச்சயமா நான் வரேன்னு. அந்த மீண்டும் சந்தோஷம் இந்த வறுமை ஒழிப்பு தினத்தில் எனக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கை கால் இருக்கு, பேசுறோம், காது கேட்கிறோம். அவங்க வாய் பேச முடியாதவங்க, காது காலாதவர்கள், ஊனமுற்ற குழந்தை, இவங்களோட பகிரும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசு. அது இந்த தடவை குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகிட்ட போகும்போது தெய்வத்தோட ஆசீர்வாதம் கிடைச்சதா நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இதுவரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தது AMN TV. அந்த நேயர்களுக்கும் நிர்வாகத்தைச் சேர்ந்த அனைவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.